பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து ஏற்கனவே எல்லா கட்சியும் விலகிவிட்டது அப்படின்றது தான் ஒரு அர்த்தமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துலையும் தாவேகாவுக்கு ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. தொடக்கத்தை சொல்லும்போது ஆதரவு மட்டும்தான் திமுகவுடன் கூட்டணின்றதெல்லாம் படிப்படியாக அந்த வார்த்தைகள்லேருந்து மாறுபட்டு இருக்கும்போது ஐயுஎம்எல்ல இன்னைக்கு பொதுக்குழுவில் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க, திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி வரும் தேர்தல்கள்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்றதையும் காதர் மொய்தீன் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட திமுக ஏற்கனவே வைக்கப்படுகின்ற விமர்சனம் மாதிரி தான் தனித்து விடப்பட்டு விட்டது அப்படின்ற பார்வைக்குள்ளே தான் போய் நிற்குதா? இல்லை, முதல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி ஒன்றா வெளியேறி தன்னுடைய உறவை முறித்து கொண்டு வெளியேறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது கூட்டணியில் இருக்கிறப்ப திமுக அவர்களிடம் நடந்து கொண்ட விஷயம்தான். இப்போ நீங்கள் இந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு இல்லை. இப்போ மற்ற கட்சிகளுக்கு ஒரு பார்வை வைக்க போனால் இப்போ மதிமுகவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டுகளுக்கு கடந்த முறை கொடுத்ததை விட இன்னும் ஒரு சீட்டு குறைத்து கொடுத்தது. மற்ற கட்சிகள் இப்போ மதிமுக போன்ற கட்சிகளுக்குலாம் என்ன சிக்கல்னா, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுன்றது தான். அந்த மாதிரி நிர்பந்தம் எதுவும் ஐயுஎம்எலுக்கு இல்லையே? இல்லை, ஐயுஎம்எலுக்கு நிர்பந்தம் கிடையாது. ஐயுஎம்எல்ங்கிறது ஒரு தேசிய கட்சி. பக்கத்து மாநிலமான கேரளாவில் அவங்க 25 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 5 அமைச்சர்கள் இருக்காங்க. தொடர்ந்து கேரளாவில் அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்காங்க. எப்போல்லாம் காங்கிரஸ் ஆட்சி வருதோ அங்கே காங்கிரஸ் அமைச்சரவையில் இவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. பல மாநிலங்கள்லேயும் இருக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியாக இருக்குது. தேசிய சின்னம், அந்த கட்சியினுடைய சின்னம் ஏணி சின்னமாக இருக்குது. அவங்க ஒரு பெரிய முரண்பாடுகள் அங்கே திமுக கூட இல்லாட்டியும் கூட கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போவதற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி அவங்களுக்கு வருது. தன்னிச்சையாக வருகிற பட்சத்தில் அதையும் கூட அவங்க பலமுறை யோசித்து ஸ்டாலின் சொன்னால் தான் நான் அந்த கூட்டணிக்கு போவேன்னு சொன்னார். இதே காதர் மொய்தீன். ஆமாம், அதாவது கூட்டணிக்கு ஆதரவுன்னு ஒரு பக்கம் முதல்ல வந்தது, அப்புறம் இல்லை என்று மறுப்பு, அப்புறம் மீண்டும் அவர் சொன்னால் தான் போனாங்க. கடைசியில் அந்த கூட்டணிக்கு போனாங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க. ஒருத்தர் அமைச்சராக இருக்காருன்னு வச்சுங்களேன். அமைச்சரவையில் இடம்பெற்ற போது ஆதரவுகிட்ட சொன்னது காதர் மொய்தீன் 100 ஆண்டு கனவு இது அப்படின்னு தானே. தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது கனவு தானே. இன்னைக்கு எல்லா கட்சியும் அங்கே பங்கெடுக்கிறாங்க, 100 ஆண்டு கனவு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு இவங்க கூட்டணியை முறிக்கல. அப்போலாம் கூட்டணி முறியலை. மந்திரி சபையில் இடம்பெற்றதற்கு பிறகு ஐயுஎம்எல்ஏ இவர்கள் தாக்கிய விதம் இருக்கலாம், ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது. திமுகவை சேர்ந்த ஆள்களும் சரி, திமுகவினுடைய தொண்டர்களும் சரி, காதர் மொய்தீன்லாம் நீங்கள் விஜய் ரசிகர் மாதிரி நடந்துக்கிறீங்கன்ட்டாங்க. அவர் இன்னைக்கு ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி, ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு. அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. சூழ்நிலையினால வேற ஒரு கூட்டணிக்கு போயிருக்காங்கன்னு கூட்டணியை விட்டு எல்லாருமே அவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ காதர் மொய்தீனையும் அவங்க சேர்ந்து தாக்க ஆரம்பித்தாங்க. அவர் விஜய் ரசிகர் மாதிரி இங்கே செயல்படுறீங்க அப்படின்னு அவங்க மனக்காயத்தை ஏற்படுத்தி ஒரு மோதல் போக்கு உண்டாயிருச்சு. ஐயுஎம்எலுக்கு திமுகங்கிற ஒரு மோதல் போக்கு உண்டாயிருச்சு. அதனால தான் நீங்கள் விஜய் ரசிகர்னு சொல்லிட்டீங்க, நீ வர தேர்தலாம் விஜய்க்கு தான் ஆதரவுன்ற அந்த கோபத்தோடைய வெளிப்படாது. இல்லை சார், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ ஒரு கணிக்கிறாங்க. தனிச்சே ஒரு 35% வாங்கிட்டாரு. நீங்கள் பல கட்சியிலேருந்து ஒரு கூட்டணி வராங்க. இவங்க ஒரு நேர்மையான ஆட்சியை செய்ய போகிறவங்களும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கான ஒரு பேஸ் பட்டுங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு இந்த டிவிகேனுடைய தாக்கம் இருக்குன்னு ஒரு கணிக்கிறாங்க. அப்போ இதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். எம்ஜிஆரோடு ட்ராவல் பண்ணோம், கலைஞரோடு ட்ராவல் பண்ணோம், புதுசாக ஒரு இயக்கம் வந்துருக்கு, இதோட ட்ராவல் பண்ணுவோங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்துருக்கிறாங்க. அதனால் கூட்டணியில் இருக்கிறாங்க. இது எல்லா கட்சிகளும் தன் கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அப்படிங்கிறது எல்லா கட்சியும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தானே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 100 சீட்டு தாவேகா, 100 சீட்டு திமுக ஜெயிச்சு, ஒரு 34 சீட்டு திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அந்த 34 பேர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்காமல் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து அந்த பக்கம் ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட அதில் நீங்கள் ஒரு துரோகம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, அங்கே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த சீட்டு இவங்களுடைய ஆதரவுங்கிறது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பயன்படுது. அது ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கான ஒரு தடையாகவும் இருக்குது. அப்படிங்கும் போது இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுத்ததை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த கட்சியை மொத்தமாக டேமேஜ் பண்ணுறது, கட்சி தலைவர்களை டேமேஜ் பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? நல்ல முடிவு தான். ஏன்னா நீங்கள் அமைச்சரவையில் பங்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லி பூசி யாராலையும் அப்படி இருக்க முடியாது. கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவுனாலும் அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து திமுக கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்? இல்லை, அவங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. பிரச்சனையிலேயே அவங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட பேசுகிறாங்க, ஆர்ப்பாட்டம் கூட அறிவிச்சிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்போ அவங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. நாங்கள் அமைச்சரவையில் தாவேகாவோட இருக்கிறோம், கூட்டணி நாங்கள் திமுகவில் இருக்கோம்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோன்னு முடிவு எடுத்து வந்துட்டாங்க. எல்லா கட்சியும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு வச்ச குற்றச்சாட்டுகள் 2 கட்சிகளை தான் நேரடியாக ஒரு விஷுவலாக நம்ம பார்க்கும்போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. யாருக்கு 2 பேர்த்துக்கு சோஃபா போச்சுன்னா, சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அலுவலகத்துக்கு போகும்போது, திருமாவளவன் வீட்டுக்கு போகும்போது. அப்போ இந்த விமர்சனம்ன்றது இந்த 2 பேர்த்தையும் அர்த்தப்படுத்துகிற மாதிரி தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. வன்னி அரசுக்கிட்ட புதிய தலைமுறை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி எடுத்துருக்கிறாங்க. சோஃபா மாடல்னு கேட்கும்போது அவர் ஆமாம் இது சோஃபா மாடல் அரசு தான்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய இடங்களில் இப்போ தாவேகாவுக்கு எப்படி வந்து ஆட்சி அமைந்ததற்கு பின் விமர்சனங்கள் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் அதிமுக திமுகன்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த மாதிரி திமுகவுக்கும் திமுக கூடயே கூட்டணியில் இருந்து விட்டு இன்று தாவேகா பக்கம் இருப்பவர்களும் விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்டத்திற்கு வந்து நிற்கிறார்களா? ஏன்னா சண்முகமும் நேற்று மீண்டும் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுக்குறாரு. புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் திமுகவினர்னு சொல்லி தான் அந்த விளக்கத்தையே கொடுக்குறாரு. வன்னியரசும் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு பதிலடி அப்படின்னு தான் போடுறாங்க. ஒரு பதிலடியை தான் இப்போ கொடுக்கல. அது போட்டியாகவே மாறிடுச்சு சார். சோசியல் மீடியாவில் திமுக ஆதரவாளர்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளியில் போன எல்லா கட்சிகளையும் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனுடைய தாக்கம் சண்முகம் வந்து விளக்கம் தண்ணியிலே விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 40 நாள் ஆட்சி அமைந்ததுக்கு பின்னும் சொல்ல வேண்டிய தொடர்ந்து அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுடைய நம்பகத்தன்மை மீது அங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுது. நீங்கள் சோஃபா வாங்கிட்டு தான் போயிட்டீங்க, காசு வாங்கிட்டு தான் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்படுது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் விசிகாவினுடைய தலைமை அலுவலகம் ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ புதுசாக எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அது கோஇன்சிடென்ட்டாக சோஃபா உள்ளே போச்சு. இவங்க வந்து சோஃபா மாடல் அந்த படத்தில் வந்த மாதிரி பார்க்குறாங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போச்சு, அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் விசிகா பொறுத்த வரைக்கும் விசிகா அலுவலகம் வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இடித்து அந்த மாடிஃபை பண்ணுற வேலையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் மாற்றுறாங்க, சோஃபா ஃபுல்லாக மாற்றுறாங்க. அப்போ சோஃபா ஆர்டர் பண்ணியிருக்காங்க, உள்ளே போயிருக்கு. அது உடனே சோஃபா மாடல் அப்படின்னு இவங்க அதில் பணம் வந்துச்சு, இதை வாங்கினாங்க, அப்படியே இங்கே முடிச்சாங்க. அப்படி நீங்கள் விசிகா மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தால் ஏன் பாஜக கூட அவங்க கை ஒத்துக்கக்கூடாதா இந்த தேர்தலில்? ஒன்றும் இல்லை சார், பாஜக சொல்லுது நீங்கள் தனிச்சு நில்லுங்க, ஓட்டை பிரித்து விடுங்கன்னு சொன்னால் தனிச்சு நின்றாலே போதுமே. சரி, நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, மத்தியில் உங்களுக்கு அமைச்சராக கொடுத்தோன்னா அமைச்சர் வாங்கியிருப்பார். பணத்துக்காக இவங்க போனாங்க அப்படிங்கிறது வந்து இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒன்றும் தாவேகாவினுடைய வெற்றியை திமுக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 108 தொகுதி ஜெயிச்சுட்டாங்க, நீ கூட்டணி கட்சியில் இந்த பக்கம் வந்துருச்சு, ஆட்சி அமைச்சிட்டாங்க, கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு போதும். முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கங்க, ஜீரணிச்சுக்குங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணுங்கள். ஒன்றும் கூட்டணியில் இருந்தவர்களை போய் நோண்டி வைக்கிறது, கூட்டணி இருக்கிறவர்களை போய் காயப்படுத்துறது, தாவேகா பக்கம் யாராவது போனாலும் அவங்க எல்லாரையுமே வந்து பிராண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன நியாயம்? அது ஒரு கட்சி ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சியை செஞ்சு வந்திருக்கு. அது முதல்ல எல்லாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம், நம்மளும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுங்கிறது ஒரு பெரிய புரட்சி. அது பார்த்தீங்கன்னா சாதியை உடைச்சிருக்கு, மதத்தை உடைச்சிருக்கு, பணத்தை உடைச்சிருக்கு. பணம் கொடுக்காமல் ஜெயிச்சு வந்திருக்காங்க சார். 4000 கொடுத்தாங்க திமுக, 3000 கொடுத்தாங்க அதிமுக. பல தொகுதிகளில் தங்க மோதிரம் கொடுத்தாங்க, மூக்குத்தி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு உச்சிலுக்கு ஓட்டு போட்டு விட்டாங்க மக்கள். அப்போ இதுவே ஒரு பெரிய புரட்சி இல்லை? சாமானிய ஏழை எளிய ஒரு இளைஞனுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு சார். ஒரு முடித்திருத்தக்கூடிய தொழிலாளிக்கு வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது, ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். எந்த பின்புலமும் இல்லாமல், எந்த பணமும் இல்லாமல், எந்த கட்டமைப்பும் இல்லாமல் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுவெல்லாம் ஒரு பெரிய சாதனை இல்லை? அப்போ இதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, சாதியை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம், மதத்தை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம், மனிதனை வந்து வெறுப்பு பேசி வைக்கலாம், ரெண்டு சமூகத்துக்குள்ளே மோதலை ஒன்று பண்ணிட்டு ஜெயிச்சிடலாம் நினச்சிட்டு இருக்க கட்சிகளுக்கு ஒரு பெரிய இடியில் இருக்கவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை ஜீரணிச்சிக்கிற முடியல. திமுகவும் அதே மாதிரி தாவேகாவினுடைய வெற்றி இன்றைக்கி வரைக்கும் ஜீரணிச்சிக்கிற முடியல. தொடர்ந்து கூட்டணி கட்சியிலையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எதிர்வினை ஆட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய நம்பகத்தன்மை மேலே நீங்கள் கல்லறிகிற வேலை செய்கிறப்ப அவங்க திருப்பி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடரும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் மேலே இவங்க தொடக்கத்திலேருந்தே ஒரு தாக்குதலை வைத்துட்டு தான் இருக்கிறாங்க. விமர்சனங்கள்ன்றது முரசொலியிலையும் தலையங்கத்திலலாம் காங்கிரஸ் மேலே வரும்போது காங்கிரஸ் சேர்ந்த இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய 2 பேருமே அதுக்கு பதிலெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடன் கூட்டணி உரசல் போக்கு இருந்தப்போ கூட மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியவர் ப. சிதம்பரம். அவர் இன்னைக்கு திருமாவளவனை அவருடைய அலுவலகத்தில் போய் சந்தித்து பேசுகிறாரு. என்ன காரணம்? சாதாரணமாக இது ப. சிதம்பரம் போய் ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை சந்தித்து பேசினார் என்று நாம் வந்து சமீப காலங்களில் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். அதனால் ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமான தற்செயலான சந்திப்பு அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது. என்ன காரணமாக இருக்குது? மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாலே முக்கியமான விஷயம் அர்த்தம். அதுக்கு பேர் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க பேசுகிறப்ப கரண்ட்டு கூட இல்லை, ஏசியே இல்லாமல் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து அவர் பேசியிருக்காங்கன்னா இப்போ எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி சம்பந்தமாக அடுத்த கட்ட நகர்வுகளை குறித்து பேசியிருக்கலாம். ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். திமுக கூட்டணி எப்படி பயணம் பண்ணோம் அதே மாதிரி இங்கே பயணம் பண்ணணும். திமுக எப்படி கண்டில் பண்ணுறது, தாவேகா எப்படி கண்டில் பண்ணுறது, நம்ம ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கும் போனது. இது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் சம்பந்தமான இவங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் ப. சிதம்பரம் திமுக விலகவில்லை அப்படின்னு சொன்னாலும் விலகிடுச்சுன்ற முடிவோடு தான் விலகிடுச்சுங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காட்டியும் கூட விலகிட்டாங்க. விலகுறத காட்டிலும் பகையாளி ஆகிட்டாங்க.
பங்காளியாக இருந்தவங்க இப்போ பகையாளி ஆகிட்டாங்க. முதல் பகையாளியே வந்து காங்கிரஸ் தான். சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க, துரோகி. அங்கே இந்தியா கூட்டணி நடக்கிறப்ப அங்கே பேனர்லாம் வச்சதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இதில் இந்தியா கூட்டணிக்குள்ள இவங்களெல்லாம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றதுக்காக ப. சிதம்பரம் சந்தித்து பேசினார் அப்படின்னு சொன்னால், தாவேக்கா இதுக்குள்ள போகாமல் ஒரு சேஃபஸ்ட் ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 வருடத்திற்கு முன்னாடி உருவான ஒரு கட்சி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு கூட்டணி மந்திரி சபை அமைந்து விட்டது, காங்கிரஸ் அதில் இடம்பெற்று விட்டது, திமுக இந்தியா கூட்டணி நடந்த கூட்டத்துக்கு போகலை. அப்போ கிட்டத்தட்ட அது முடிவாகிடுச்சு. அதனால தான் காங்கிரஸ் அவங்க விமர்சனமும் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ அந்த இடத்துல சிவசேனா சொல்கிற மாதிரி தாவேக்காவை அழைத்து வாருங்கள்ன்ற இடத்துல விஜய் இன்னும் யோசிக்கிறாரா? அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை இந்தியா கூட்டணிக்குள்ளே போய் பாஜகவுடைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் எதுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் வெளியிலே சேஃபாக இருந்துக்கலான்றது என்ன? இல்லை இப்போ கண்டிப்பாக இந்தியா கூட்டணி கூட தாவேக்கா போகும். ஆனால் அதுக்கான காலம் நேரம் எடுத்துக்கணும். ஆனால் 2029 சட்ட நாடாளுமன்ற தேர்தல் தான், 2 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம மாநில இப்போ 2 வருஷத்துக்குள்ளே உருவான ஒரு கட்சி சார். முதல்ல கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும், இந்த ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும், இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணும். இந்த நேரத்தில் பாஜகவோடு நேரடியாக ஒரு பெரிய மோதல் போக்கு கடைப்பிடிக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சாஃப்டாகவே இருந்துட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கே முதல்ல நம்ம புதுசாக வந்திருக்கோம், நம்ம முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம். ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சீட்டு கூட பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தது முதல்ல ஒரு கட்சி கிடைச்ச வாய்ப்பை அவங்க வந்து இன்னொரு கட்சி கொடுக்குறாங்கன்னா, இப்போ தேசிய அளவில் பாஜகவை நேரடியாக நம்ம எதிர்க்க வேண்டாம், மோத வேண்டாம், கொஞ்சம் அமைதியாகவே சைலண்ட்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போவோம். ஆனால் தேசிய அளவில் நம்ம வந்து ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறோம், காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறோங்கிறது உறுதிப்படுத்துகிறாங்க, கூட்டணிக்குள்ளே பங்கு கொடுக்குறாங்க, அவர்களுக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண வேண்டாம், நம்ம முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோங்கிற ஒரு மூவ் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த கட்சி ஒன்று இந்த கட்சியுடைய கட்டமைப்புகளை சரி பண்ணணும். அப்படிங்கும்போது எடுத்தவங்க ஒருத்தவனு வேகமாக பண்ணிட வேணாம் அப்படிங்கிறனால இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தாவேக்கா இந்தியா கூட்டணிக்கு உறுதியாக போகும், அதை மாற்றுக்கிறது கிடையாது. தேர்தல் நேரம் நெருங்க தெரியும். இப்போ பவர் கட் பிரச்சனை இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னாலும், எடப்பாடி பழனிசாமி அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார் அப்படின்லாம் விமர்சனத்தை ஒரு பக்கம் அதை புறந்தள்ளிட்டு போனால் கூட, திருமாவளவன் போட்ட ப. சிதம்பரம் சந்திப்பில் மின்சாரம் இல்லை, ஏசி இல்லாமல் அவர் அமர்ந்திருந்தான்னு சொல்லும்போது மின்சாரம் இல்லைன்றதையும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி பனையூரில் சனிக்கிழமை இந்த கட்சியில் வந்து சேரும் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இன்றைக்கி பனையூரில் நிகழ்ச்சி நடக்கும்போதும் பவர் கட்டு, அந்த பவர் கட்டில் வந்து இருள் சூழ்ந்தது. அது சில பேருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் நினைப்பாங்க. கட்சியில் சேரப்போகும்போது திடீர்னு பவர் கட் ஆகிற அந்த நேரத்தில் இருக்கிற மனிதர் ஐயோ என்னடா இதுன்றதும் இருக்கும். இதெல்லாம் வழக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜென்ரேட்டர் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுப்பாங்க. இல்லைனா ஆளும் கட்சியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் முன்னாடியே அந்த பகுதியில் இருக்கிற ஈபியில் இருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, இது என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இதெல்லாம் வெளிப்படும் போது இந்த பவர் கட்டு பனையூர் அலுவலகத்திலும் நடைபெறுகிறது, ப. சிதம்பரம் வந்தபோது கூட்டணி கட்சி அலுவலகத்திலும் நடைபெறுகிறது, இப்படிலாம் வரும்போது வெளிப்படுது. கண்டிப்பாக பவர் கட் பிரச்சனை இருக்குது சார். மின்சார தட்டுப்பாடு, மின்சார நிறுத்தம்ங்கிறது கண்டிப்பாக பவர் கட் இஷ்யூ இருக்குது, அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது. ஆனால் என்னென்னா போன முறை இருந்தது மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போனால் 1 மணி நேரம் கழிச்சு வரும், இப்போ அரை மணி நேரத்துலேயே வந்துடுது அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் மின்சார வாரியத்தில் ஏகப்பட்ட குழப்படி நடக்குது சார். அதில் வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் மறுக்கிறாங்க, 1. 2வது பவர் ஷார்ட்டேஜஸ் இருக்குது, அதிகமான யூசேஜ் இருக்குது. நிறையாக இன்றைக்கி கோடை காலங்களாக நிறையா யூசேஜ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக பெருசாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது பல இடங்களில். இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய சிக்கல். இதை விட இன்னும் ஆட்கள் பற்றாக்குறை, 15,000 லேபர் ஆட்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு எளிதாக இதை எப்படி சரிப்படுத்தலான்றதுக்கு உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள் அங்கே ஆதரவு இருக்கிறாங்க, அவங்களுடைய யூனியன் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனையை உள்ளக்குள்ளன்னு கேட்டாங்களே அந்த யூனியன் ஆட்களே உங்களுக்கு தகவல் சார். அங்கே டெம்பரவரி போஸ்டிங்கில் இருக்க ஆட்கள் தான் சார் இருக்கிறாங்க. டெய்லி வச்சு ஆட்கள் கூட பல பேர் எடுத்துருக்காங்க. நம்ம கூட பார்க்குறவங்க இவங்க ஈவி அங்கங்கே பார்க்குறப்ப அவங்க ஈவி ஸ்டாஃபே கிடையாது, டெம்பரவரி போஸ்ட் இவங்க அப்படி எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 15,000 ஷார்ட்டேஜ் இருக்குது சார். அது என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, ஒரு கட்சி சார்புள்ள ஆட்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 6 மணிக்கு கிளம்பி வருவேன், டபுள் டியூட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து மின்சார தட்டுப்பாடு, மின்சார பிரச்சனைனா நேரடியாக மக்களை போய் பாதிக்கும் அப்படின்னு திட்டமிட்டே சில பேர் பண்ணுறாங்க. அதை இவங்க சரி செய்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க, சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் திணறவும் செய்கிறாங்க. ஆனால் போகக்கூடிய காலங்களில் இந்த ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, 15,000 பேர் நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம், புது 75,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க போகிறோம் அப்படின்னு நிறையா கொட்டேஷன்லாம் கூட வாங்கியிருக்கிறாங்க. அப்போ போகிற காலத்தில் சரி பண்ணுவாங்க. ஆனால் மின் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்குது, அதை வந்து இவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். ஏன்னா இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை இந்த மின் தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்குது.
இப்போ சட்டப்பேரவை நேரலை அப்படின்றது வந்து கடந்த திமுக ஆட்சியில் அதுக்கு முன்னாடிலாம் அந்த கொஸ்டின் அவர் மட்டும் கேள்வி நேரம் மட்டும் லைவ் கொடுப்பாங்க. அந்த கேள்வி நேரம் முடிஞ்சோடனே கட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் முதலமைச்சருடைய அறிவிப்பு இருக்குது, 110 விதியின் கீழ் படிக்கிறாருன்னா அதெல்லாம் வந்து உடனே லைவ் கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான கான்செப்ட் இல்லாமல் நேரலை இருக்குன்றது விஜய் பிரச்சாரத்துக்கு முன்னாடி சொன்னது. ஆனால் சபாநாயகர் இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியே சொன்னார், அது குறித்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு இருந்தார். ஆனால் ராஜ்மோகன் தான் நேரலை உண்டுன்னு சொன்னது. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வந்து சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது வந்து உறுப்பினர்களை அவமதிப்பது, மக்களை அவமதிப்பது அப்படின்லாம் விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காரு. நீங்கள் நேரலையை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ராஜ்மோகன் மீண்டும் சொல்கிறார், எனக்கு அது தெரியாது, நேரலை தொடரும் அப்படின்றார். ஸோ என்ன பண்ண போகிறாங்க? லைவ் கான்செப்ட் வைக்கிறனால என்ன மாதிரி சிக்கல் வரும்னு நினச்சி ஏதாவது தவிர்க்கிறதுக்கு பார்க்குறாங்களா? இல்லை அப்படி தவிர்த்தாலும் அது தெரியாமல் போயிட போதா? உள்ள பத்திரிக்கையாளர் அனுமதிக்கிறோம், எல்லாரும் சொல்ல தான் போகிறாங்க. விஷுவலாக மட்டும்தான் பார்க்க முடியாமல் இருக்குமே தவிர மற்றபடி லைவ் கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? இல்லை, முதல்ல சார் இந்த லைவ் நேரடி ஒளிபரப்புங்கிறது இவருடைய கோரிக்கை, தாவேகாவினுடைய கோரிக்கையாக சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக ஒளிபரப்பு செய்வோம்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆனால் ரெண்டாவது, பொதுவாக நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். அதை ஜனநாயக ரீதியாக நீங்கள் வந்து அதை ஒளிபரப்பு செய்யணுங்கிறது தான் மாற்றுக்கிறது கிடையாது. பாராளுமன்றமும் சரி. இன்னும் சொல்ல போனால் தாவேகாவினர் வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இளைய சமுதாயத்தினர்லாம் வந்து அரசியல் ரொம்ப தீவிர ஆர்வமாக இருக்காங்க, சட்டப்பேரவையே கவனிக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ இதை நேரலை பண்ணாதானே சரியாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாராளுமன்றமாக இருக்கட்டும், அதுக்கு சஞ்சத்துன்னு ஒரு சேனலே இருக்குது, அதுலேருந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து நேரடி ஒளிபரப்பு செய்யணும், இவங்களுடைய கோரிக்கையும் அதுதான். ஆனால் இங்கே என்னென்னா, சமாளிக்க இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வந்து பல எதிர்க்கட்சிகள் ஆகிட்டாங்க. அதிமுகவும் எதிர்க்கட்சி தான், திமுகவும் எதிர்க்கட்சி தான், பாஜக எதிர்க்கட்சி தான். இவர்கள் புதிய ஆட்கள், முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும், முதல் முறை அமைச்சராக இருக்கும், முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே வர்றவங்க. அப்போ இவர்களை வந்து ஏதாவது வார்த்தையை சொல்லி லாக் பண்ணிடுவாங்களோ? நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கு, ஒரு எம்எல்ஏ வந்து கிண்டல் பண்ண மாதிரியான காட்சிகள்லாம் கிளிப்பிங் பார்த்துக்கிட்டோம். இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் தயங்குறாங்களோங்கிற. இப்போ நீங்கள் ஆனால் நீங்கள் என்னென்னா, ஒரு சரியான நம்ம வழிமுறைன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறோம், நான் எங்களுடைய செயல்பாடு என்ன, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்பரண்டாக காட்டிடுங்க. மறைக்க வேண்டாம். மறைக்கத்தான் அது வந்து பார்த்தீங்களா, நாங்கள் அவங்கள மடக்கிட்டோம், நாங்கள் அவங்கள கவுத்திட்டோம், எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, எங்களை பார்த்து ஓடிட்டாங்கன்னு. நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. சட்டமன்றத்துக்கான ஒரு மரபு இருக்குது, ஒரு விதி இருக்குது, அதுக்குள்ளே தான் விளையாண்டு ஆகணும் எல்லாரும். அதை நீங்கள் கற்றுக்குங்க, அதுக்குள்ளே பண்ணி டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருங்க. 2 நாள் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் 2 நாள் பயிற்சியிலே அடிப்படை விஷயங்களே இன்னும் அங்கே புதிதாக வந்தவர்கள்ட்ட அந்த பாணி இன்னும் வரல அப்படின்றது தெரியுது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டிய இது. சபாநாயகர் முதல்ல சட்டமன்றத்துக்கு போனப்போ அவர் புதுசு தான். ஆமாம், எம்ஜிஆர் முதல்ல போகிறப்ப புதுசு தான். புதுசுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சட்டமன்றத்துக்கான சில பரப்புகள் இருக்குது, விதிகள் இருக்குது, அதை கட்டுப்பட்டு அதுக்கு உண்டானது. அதுக்கு தான் சபாநாயகர் இருக்காரு. அந்த சட்டமன்றத்தை கண்காணிக்கிறதுக்கு, கட்டி காப்பாற்றுறதுக்கு, அதை வந்து கண்ட்ரோலில் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு தான் சபாநாயகர் இருக்கார். அங்கே உச்சபட்ச அதிகாரம் சபாநாயகருக்கு தானே. இந்த ஒளிபரப்பை முடிவு செய்ய வேண்டியது எனக்கு தெரிஞ்ச சபாநாயகர் தான். அப்போ அவர் தான் முடிவு பண்ண போகணும். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த நபராக இருக்கார், அதிமுக இருந்திருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அனுபவம் வாய்ந்த நபராக இருக்கார். அப்போ நீங்கள் கொடுத்துட்டு போங்களேன்ற, அதை வந்து கொடுக்கறது நல்லது. கொடுத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். ஒருவேளை வந்து அதை கொடுத்தாக்க, இப்போ சபாநாயகர் வந்து முதலமைச்சர் தீர்மானம் வாசிக்கும் போது எந்த இடத்துல மேஜையை தட்டணுன்றதுக்காக அவர் ஒரு செய்கையை காட்டுறார். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி ரவுண்ட் பண்ணி சோஷியல் மீடியாக்களில் போட்டுட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால நேரலை கொடுக்கறது தவிர்க்கப்படுறனால ஒன்றாகாது. இது அவங்க புரிந்துக்க போகிறாங்க, தெரிந்து கொள்வதற்காக அவர் சொல்கிறார். இது வந்து ஒரு பெரிய குற்றம்லாம் கிடையாது. எந்த நேரத்தில் கை தட்டணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது சபாநாயகர். ஒரு முக்கியமான சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்காங்க, கை தட்டிட்டா என்ன பண்ணுவீங்க, விசில் அடிச்சுட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அதை கண்ட்ரோல் பண்ணுறார். புதுசாக வந்த ஆட்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு. தெரிஞ்சுட்டு போட்டுமே, என்ன தப்பு இருக்குது? ஏதோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருவோம்னு இவங்க மறைக்கிறாங்களோன்னு தெரியுது. இப்படி மறைக்க தான் அது வேறு மாதிரியான போகும். அநேகமாக லைவ் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நன்றிங்க சார்.